யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மூலிகை பற்பொடியை பற்றி நம்ம பேச போகிறோம். நமக்கு பற்பொடிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா காலை எழுந்த உடனேயே நாம் முதலில் செய்யக்கூடிய வேலை பல் தேய்ப்பது தான். இந்த பல் தேய்ப்பதன் மூலமாக நம்மளுடைய உடல் நலம் பாதுகாக்கப்படும். இன்றைய கால சூழ்நிலையில் பற்களை தேய்ப்பது என்ற முறையே மாறிப்போச்சு. பூராமே பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷுங்கிற முறைக்கு நம்ம மாறிட்டோம். அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்னென்னா, பற்கள் சீக்கிரம் தேய்ஞ்சி போகுது. இனாமல் போய் தேயக்கூடிய தன்மையை அந்த ப்ரெஷ்ஷுகள் தருது. அதனால் மீண்டும் நமது மூலிகையை பயன்படுத்தி கையினால் தேய்ப்பதை கொண்டு வருவதற்காக இப்பொழுது நாங்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். இது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒன்று தான். இருந்தாலும் இந்த நவீனத்தில் நாம் பற்பொடியை பயன்படுத்த முயற்சிப்போம். இந்த பல்பொடி என்பது மிகவும் எளிமையான கிடைக்கக்கூடிய பொருளில் இருந்து செய்யக்கூடியது தான். நீங்கள் அதனால் இது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் நாட்டு மருந்து கடையிலேயே பொருள் வாங்கி செய்யலாம், அல்லது பொடியாக வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மூலிகை மருத்துவ பொடியில் என்னென்ன மூலிகைகள் பயன்படுத்துகிறீங்க, அதோட பயன்கள் என்ன? இந்த மூலிகை பல்பொடியில் மருதம் பட்டை, பூராமே பட்டை வகையை சேர்ந்தது தான். மருதம் பட்டை, லவங்கப்பட்டை, கருவேலம்பட்டை, வேப்பம்பட்டை, ஆலம் விழுது, கிராம்பு, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், இத்தனை பொருளும் இதில் சேருது. இந்த பொருள் பூராமே என்னான்னு கேட்டிங்கன்னா, மருதம்பட்டை நம்மளுடைய ஈறுகளை பாதுகாக்கக்கூடியது. நம்மளுடைய பல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய ஈறு இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா பாதுகாக்கும். அதே போன்று பல்லுக்கு ஒரு நல்ல வெண்மையும் பல்லை பாதுகாக்கக்கூடிய தன்மை ஆலம் விழுதுக்கு இருக்குது. ஆலம் விழுது அல்லது ஆலம் பால் பயன்படுத்திக்கலாம். இது போக உங்களுக்கு லவங்கப்பட்டை, லவங்கம், கருவேலம்பட்டை, வேப்பம்பட்டை எல்லாமே கிருமி நாசினி. பல்லில் ஏற்படக்கூடிய பல்லில் தங்கக்கூடிய கிருமிகளை அகற்றக்கூடிய தன்மை உண்டு. அதோடு கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், இந்த மூன்றும் திரிபாலம். இதை வைத்து நம்ம பல் தேய்க்கிறது காலை சிறந்தது. அதனால் இது அத்தனையுமே உங்களுக்கு ஒரு நல்ல மூலிகை. இதை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக பல்லையும் ஈரையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த மூலிகை பொடியை வீட்டிலேயே தயாரிச்சுக்கலாமா? அதோட தயாரிப்பு முறை என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அதாவது நீங்கள் நினைக்கிறது சரியானதான். இந்த பட்டை வகையெல்லாம் எல்லா கடையிலையும் இப்போ கிடைக்குமா என்னன்னு தெரியல. பெரும் பகுதியான பெரும் நகரங்களில் கிடைக்கி. இப்போ கிராமங்கள்லேயும் இது கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பட்டை வகைகளை வாங்கி சம அளவாக, அதாவது 100 கிராம்னா எல்லாமே 100 கிராம் சேர்த்து நல்ல வெயிலில் காய போட்டு அதை நீங்கள் மில்லில் கொடுத்து திரித்து பொடியாக பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி நீங்கள் வீட்டில் பயன்படுத்தும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய உப்பை கூட அதை கொஞ்சம் ஒரு 5 கிராம், 50க்கு 5 கிராம் அளவு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நன்றாக இருக்கும். பற்கள் சம்பந்தமான எந்தெந்த நோய்களுக்கு இந்த மூலிகை பொடி தீர்வு தருது? முதல்ல பல் ஈரை பாதுகாக்கணும். அந்த ஈறு பாதுகாக்கும் போது தான் நான் சொன்ன மாதிரி பல்லை நம்ம பாதுகாக்க முடியும். அதனால் இந்த பல்பொடியில் சேர்ந்திருக்க அந்த மருதம்பட்டை பல்லைனுடைய ஈர் பகுதியை பாதுகாக்கும். நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேய்க்கும் போது அந்த ஈரை அழுத்தணும். ஈர் அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது காலங்காலமாக தமிழர்களுக்கு இருந்தது. இப்போ அது மறைஞ்சு போச்சு. இப்போ காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் போல் பேஸ்ட்டை எடுத்து ஒரு 2 இழுப்பு எடுத்துட்டு அப்படியே நம்ம போயிடுறோம். அந்த பல்லினுடைய ஈருக்கு எந்த விதமான பயிற்சியும் கொடுக்கறது இல்லை. அதனால் பல் ஈரை நீங்கள் பாதுகாக்கணும்னா இந்த பல்பொடி மூலமாக கையால் தேய்த்து பலப்படுத்தி கொள்ளுங்கள். ரெண்டாவது என்னென்னா, பல் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சொத்தை இருக்குன்னா அது சீக்கிரமாக உங்களுக்கு அந்த சொத்தையும் குணமாகக்கூடிய தன்மை உண்டு. உங்களுக்கு அதிகமாக சொத்தை இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, வாரத்துக்கு 2 முறை தேங்காய் பால் சாப்பிடும். இப்போ இந்த மூலிகை பொடியை வீட்டில் தயாரிக்க முடியாதவங்களுக்கு எந்தெந்த மாதிரி கடைகளில் இதை வாங்கலாம்? உங்ககிட்ட இது கிடைக்குமா? சரியான கேள்வி. இந்த பொடிகளை நீங்கள் தயார் செய்யணும்னு சொன்னால், இத்தனை பட்டைகளையும் சேர்த்து நீங்கள் திரிக்கணும்னா குறைந்தது 1 கிலோவாவது வாங்கினா தான் நீங்கள் உங்களுக்கு மில்லில் திரிக்க முடியும். அது வாய்ப்பு உள்ளவங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால், இது எங்கள் கடைகளில் தமிழ்நாடு மருந்து கடை போன்ற மருந்து கடைகளில் இருக்குது.
எங்கள்கிட்டையுமே இதை நிறைய நாங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். மக்கள் இதை அதிகமான அளவுக்கு இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவை என்றால் உங்களுக்கு நாங்கள் வந்து கொரியர் மூலமாக உங்களுக்கு தேவைக்கு தகுந்ததை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். எங்களுடைய நம்பர் பின்னாலே நீங்கள் பார்த்துக்கலாம். எங்கள் கடை நம்பர்லாம் வரும். அது அந்த நம்பர் மூலமாக நீங்கள் அணுகும்படி உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதை போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுமானால் எங்கள் சேனல்களை தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி.